நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 184வது வீடியோ. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா, படைவேடு ரேணுகா பரமேஸ்வரி. ரேணுகா பரமேஸ்வரின்ற இதில் ஒரு பாசகர்களுக்கோ நேயர்களுக்கோ ஒரு கன்ஃபியூஷன் வரும். ரேணுகா பரமேஸ்வரி எங்கே வசிச்சா? மாக்கிஷ்மதி, இப்போ பிரசன்ட் மகேஷ்வர் மத்திய பிரதேஷில் இருக்குது. அங்கே தான் வசித்தான்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்கிறது. ஸ்ரீமத் பாகவதம், மிச்ச சிவபுராணம் இதெல்லாம் எடுக்கும்போது நிறைய இன்ஸ்டன்ட்டில் ரேணுகா பரமேஸ்வருடைய வாசஸ்தலத்தை சொல்லிட்டுன்னா மாக்கிஷ்மதின்னு சொல்லியிருக்கு. ரேணுகா பரமேஸ்வரி ஜமதக்னியை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மாக்கிஷ்மதி நகரத்தில் வசித்தார். அதே இடத்துல சாரதையும் மந்தன மிஸ்ரரும் காஷ்மீட் பண்ணிட்டார். அவள் கல்யாணம் எங்கே அது தனியாக ஒரு நாள் பார்க்க போகிறோம். சாரதியோட திருமணம் எப்படி நடந்தது அதெல்லாம். ஸோ அந்த கதை எல்லாமே மாக்கிஷ்மதி ரொம்ப ரொம்ப உயர்வாக சொல்லப்படுது புராணங்களில். அங்கே நர்மதை நதி ஓடுறது, படித்துறையெல்லாம் கிலோமீட்டர்ஸ் கணக்கில் இருக்கும். நீள படித்துறைகள். அந்த நர்மதை 1300 கிலோமீட்டர் ஓடுறது. மத்திய பிரதேஷ் முழுக்க போகிறது. அந்த இடத்துல இந்த மாக்கிஷ்மதி நகரம் அமைஞ்சுள்ளது. அதை கேபிட்டல் சிட்டியாக வச்சுட்டு தான் கார்த்திவீரியார்ஜுனன்ற சக்கரவர்த்தி ஆண்டான். அவனுக்கு 2000 கைகள் சொல்லியிருக்கு. அவன் இவருடைய தத்தாத்திரேயோட சிஷ்யன். பிறக்கும்போது அவன் டிஃபெக்டிவாக பிறக்கிறான். இந்த அவ்வளோ சுட்டிக்கான குழந்தை இல்லை, தத்தியாட்டம் பிறக்கிறான் அவன். அப்போ தத்தாத்திரேயர் அருள்னால் அவன் தபஸ் பண்ணி, ஈஸ்வரனாக தபஸ் பண்ணி ஹி அட்டைன்ஸ் அ பவர். மெயின் காரணம் தத்தாத்திரேயர் தான். அப்போ தத்தாத்திரேயர் பிரதம சிஷியனை வச்சுக்கிறார். அப்பேற்பட்ட கார்த்திவீரியார்ஜுனுடைய 1000 கைகளையும் அப்படியே வெட்டி போட்டுடுறார். யார்? பரசுராமர். இது எப்படி வருது அந்த கதைன்னா, ரேணுகா பரமேஸ்வரியோடைய கதையில் தான் வருது. இதெல்லாம் ரேணுகா பரமேஸ்வரி அம்பாள் ஸ்வரூபம். நல்லா புரிஞ்சுங்க, கொஞ்சம் கவனமாக கேட்டாலும் புரியும். அது ரேணுகா காசிராஜா பொண்ணாக பிறக்கிறார், மந்திரி பொண்ணாக சாமுண்டி பிறக்கிறார். தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ 2 பேரும் ஈக்குவலி பவர். நல்லா புரிஞ்சுங்க, மந்திரி பொண்ணு சாமுண்டி, காசிராஜா பொண்ணு ரேணுகா. அவள் நல்ல எப்படி மீனாட்சி அம்மையை காஞ்சன மாளிகை பொண்ணாக, மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சன மாளிகை பொண்ணாக பிறந்துன்னு கிடைக்கிறா. இதுலேருந்து யாகத்திலே வரா. ஆனால் ரேணுகா பரமேஸ்வரி அங்கேருந்து வரும்போது என்ன செய்கிற, அவ்வளோ ஆம்பளையாட தான் வளர்றா. வரும்போது எல்லா குதிரை ஏற்றம், வாள் வீச்சு எல்லாம் கற்றுக்கிறா. ஷீ இஸ் ட்ரைங் டு கான்கர் சவுத் இண்டியா. இப்படி வரும்போது படைவேடு ஹிஸ்ட்ரி எப்படி வருதுன்னா, இங்கே வரும்போது ஷடாரண்ய க்ஷேத்திரம் பேர். ஆற்காடு, 6 காடு. அது ஒரு எக்ஸாம்பிள் விஷ ஆரண்யம். அதான் விஷாரம், மேல் விஷாரம் கீழ் விஷாரம்னுவா. நான் கூட விஷாரம்னா நம்ம முஸ்லீம் ஏரியான்னு. இப்போ முஸ்லீம் இருக்கலாம். அந்த காலத்தில் பரத்வாஜர், கௌதமர், வசிஷ்டர் மாதிரி ஒவ்வொரு ரிஷிகளாக ஸ்தாபிதம் பண்ண 6 லிங்கங்கள் இருக்குது. அந்த மேற்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு லிங்கங்கள் இருக்குது. 6 காடு ஷடாரண்ய க்ஷேத்திரம். அது ஆற்காடுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஸோ இந்த இடத்துக்கு வரா. பார்த்தா அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. அந்த காலத்தில் யூ ஷுட் இமேஜின் thousands of years பேக், 6000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து நான் சொல்கிற கதை. ஏன்னா ராமாயணத்தோட கொஞ்சம் முன்னாடி வருது. ராமாயணத்துலேயே வந்துடுறார் பரசுராமர். பரசுராமருடைய இது பார்க்கும்போது மகாபாரதத்துலேயும் வரார், ராமாயணத்துலேயும் வரார். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அங்கே ரொம்ப அழகான வாலிபராகவும் ரொம்ப வீரமிக்கவராகவும் தேஜஸ்வியாகவும் இருக்கிற மகரிஷியை பார்க்குறார். அவர் தான் ஜமதக்னி. ஜமதக்னி மகரிஷி யாரோட பிள்ளை ஜமதக்னி? சத்தியவதிக்கும் இப்போ சத்தியவதிக்கு பிறந்த பையன். பிறக்கும்போதே அவள் அம்மாவும் ஒன்றும் மாற்றி சாப்பிட்டதுனால வீரமிக்க பையனாக பிறந்துடுறான் ஜமதக்னி. ஜமதக்னி இந்த சீவச கோத்திரத்துலேயே வந்துடும். ஜமதக்னி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவரை நான் உங்களை விரும்புகிறேன்றா. நீ ராஜா வீட்டு பொண்ணு, நீ சத்திரிய குலம், நான் காட்டில் தபஸ் பண்ணிட்டுருக்கேன், இங்கே பிராமணன் நான், என்னோடய கடமைகள்லாம் வேறு, உன்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அவர். வித் ஆல் தட், இல்லை நான் மாற்றிப்பேன், என்ன
நீங்கள் கவலைப்படுறேன்னு சொல்கிறா. அப்போ சாமுண்டி என்ன செய்கிறா, ரேணுகா வந்து இங்கே படை வீடு அமைச்சு தங்குறா, ஆர்மி கேம்ப்பு. ஷி வாண்ட்ஸ் டு கான்கர் த பிளேசஸ். அப்போ வந்து இவர் சொல்கிறார், இல்லை இது பிராமணாலாம் இருக்கிற இடமா, இங்கே வந்து நீ தொந்தரவுலாம் பண்ணாதன்ற. அப்போ தான் நேருக்கு நேர் பேசி 2 பேரும் காதல் வயப்படுறான்னு வருது புராணங்களில். அப்போ மந்திரி பொண்ணு சாமுண்டி அங்கேருந்து சில 2-3 மலைகளை கிராஸ் பண்ணால் மைசூர் வந்துடும். படைவீடு இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருது அது. ஆனால் அங்கேருந்து மலைகள் வச்சு கிராஸ் பண்ணி போனால் கர்நாடகா போயிடலாம். ஸோ சாமுண்டி அங்கேருந்து போய் அவள் தான் மைசூருக்கு போயிடுறான். இப்போ அந்த சாமுண்டீஸ்வரி இவளுடைய கவுண்டர் பார்ட்டு தான், நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பேரும் ஒன்றா தான் வர. அவள் அங்கே போயிடுறா. இவளுக்கு வாழ்க்கை இங்கே செட்டில் ஆகிடுது. ஸோ அங்கே வந்து அவள் வந்து சில பராக்கிரம செயலாம் செய்கிறா சாமுண்டி, அது வேறு. இப்போ ரேணுகா இது இந்த ரேணுகாவுக்கு 3-4 குழந்தைகள் பிறக்கிறது. இந்த கடைசி பையன் தான் பரசுராமன். என்ன இப்போ இவன் என்ன செய்கிற, ரேணுகா தினம் போய் கமண்டல நாக நதின்னு ஓடுறது இப்போ இங்கே படைவீட்டில். அந்த ரேணுகா கதை வரும்போது அது வந்து நர்மத நதி, நல்லா புரிஞ்சுங்க. மாகேஷ்மதியில் நர்மத நதியில் போய் தான் அவள் வந்து இது பண்ணுறா. ஆனால் அவள் அந்த புராணங்கள் செய்யும்போது பரமாச்சாரியாரே சொல்கிறார், ஒரே கதை ஒவ்வொரு மன்வந்தரத்துலையுமே ஒவ்வொரு இடத்துல இந்தியாவில் நடக்கிறதுன்றா. ஸோ அது அப்படி எடுத்து அவங்க கரெக்டாக வருது அது. ஏன்னா கார்த்திவீரிய அர்ஜுனன் தன்னுடைய மனைவிகளோட ஜலக்கிரீடை பண்ணுறான். ஸோ ஜலக்கிரீடைன்னா அழகாக தண்ணியை ஒருத்தருமையாக தண்ணி அடிச்சுட்டு இவாள்லாம் ஜாலியாக ராஜாவாச்சா சக்கரவர்த்தியாச்சா அவன் பல மனைவிமார்கள் இருந்தால் அவளோட குளிச்சுட்டு இருக்கான். இவ பார்க்குறா இந்த கரையிலேருந்து. அப்போ மனசு கொஞ்சம் சஞ்சலம் மாறுது விளக்கு. நம்ம இந்த பிராமணனை கட்டி மேலே நினச்சிட்டு ஆகும். இந்த இவர் இப்போ பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் அப்படிதான் அவர் முன்னாடி சொல்கிறாரு, நீ வளர்ந்த இது வேறு ஏன்னா நல்ல பல பெண்கள் பார்க்கலாம், நம்ம டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துருவா. அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கணும். ரேணுகா வந்து என்ன செய்கிறா, இல்லை அவரை மடக்கணும்னு ஒரு தீர்மானத்துக்கு வரும்போது ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு ஃபோர்கோ எவ்ரிதிங் சொல்லிடுறேன். அவர் வான் பண்ணுறாரு, ஜமதகிரி பல தடவை வான் பண்ணி ஷீ வாண்ட்ஸ் டு மேரி ஹிம். ஸோ இந்த கல்யாணங்கள் நடக்கிறது அப்படியே அந்த இடத்துல இங்கே மாகிஷ்மத்தியில் இருக்கான வருது. இந்த இடத்துல படைவேட்லேயும் அதே மாதிரி தான் வருது. படைவேட்டில் அவளுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது படைவேடு புராணம் சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னா, மேலே கந்தர்வ ராஜான்னு சொல்கிறான், கார்த்திவீரியார்ஜுனன் சொல்லப்படலை இங்கே. ஆனால் கார்த்திவீரியார்ஜுனை பார்த்து தான் வந்து அவர் மனசு கிளேசம் அடைகிறதுன்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்கிறது. ஸோ இந்த கந்தர்வ ராஜா புஷ்ப விமானத்தில் அந்த மனைவியோடெல்லாம் வரும்போது அதை பார்க்குறா, தண்ணியில் நேரம் கூட பார்க்கல அவனை. ஒரு 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 க்ஷணம் அப்படியே கண்ணிமைக்கு நேரத்தில் அப்படியே கொஞ்சம் மனசு இதாக இருக்குது. அவள் வந்து என்ன செய்கிற, மணலில் குடம் பிடிச்சு அதை வந்து நாகத்திலேயே பிரிமனைன்னு அது பானையெல்லாம் வைக்கிறாது, அதை தலையில் வச்சுட்டு எடுத்துன்னு வரணும் தண்ணி. அதுதான் அவளோட பிரதிஜை. ஆனால் அந்த பர்டிகுலர் டேயில் அவளுக்கு குடமே வரல. திருப்பி அதுதான் அந்த படம் காமிச்சிருக்கேன். அந்த குடம் ஷேப்புக்கு வரமாட்டேன்றது. ஸோ அப்போ வந்து ஜம்மதகிரி வந்து தபஸில் இருக்க தெரிஞ்சுட்டு அவருக்கு ஞானதிஷ்டி கூப்பிட்றாரு 3 பசங்களையா, உங்கள் அம்மா தப்பு பண்ணிட்டா பெரியது, அப்படி தலையை விட்டுன்ற. 3 பசங்க பண்ண மாட்டேன்றா, சபிச்சிடுறா 3 பசங்களையும். அவர் பரசுராமர் கூப்பிடும்போது உடனடியாக அந்த பரசுனா அந்த கோடரியாட்டம் இந்த ஆயுதம் இதை வச்சு தான் வந்து 21 தலைமுறைகள் ராஜாக்கள் அழிச்சாங்க. அந்த ராஜாக்கள் ரத்தத்தெல்லாம் ஒரு குளத்தை குட்டையில் தேக்கி வச்சு அதில் தர்ப்பணம் பண்ணுறார். அப்பாவுக்கு நல்ல ஞாபகங்க, அப்பாவை கார்த்திவீரியார்ஜுன பசங்கள்லாம் கொண்டு விடுறது ஜமதகிரியை. ஸோ அதுக்காக வஞ்சம் திக்கிறதுக்காக சத்திரிய வம்சமே கூடாதுன்னு சொல்லி பண்ண பின்னாடி. ஸோ இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்டு, ரேணுகாவை வெட்டுன்னு போது அவள் ஒவ்வொரு இடத்துலையும் தஞ்சம் அடைகிறா. படைவேடு புராணம் பிரகாரம் ஒவ்வொரு இடத்துலையா தஞ்சம் அடைகிறா. வண்ணா வீடு, செம்படம் வீடு, அப்படியே ஓடி வர. அவளும் மலையை தாண்டி தான் வரா. ஒவ்வொரு மலைகளை தாண்டி வரும்போது இங்கே இதில் சென்னை டு அந்த பெங்களூர் ரூட்டில் போகும்போது காட்பாடியிலேருந்து போகிறது இல்லையா ரோடு, அதில் வந்து வெட்டுவானம் ஒரு ஊர் வருது. அங்கே தான் தலை வெட்டுப்படுறான்னு இருக்குது. இங்கே படைவேட்டில் முண்டம் தான் இருக்குது. நல்ல படைவேட்டில் ரேணுகாவுடைய தலை இல்லை, அந்த முண்டத்தை தான் டெக்கரேட் பண்ணுறா. மூஞ்சி வேட்டம் ஒரு ரவுண்டாக பண்ணி கண்ணு மூக்கு வாயெல்லாம் வைக்கிறா. ஆதிசங்கரை வந்து கோபமாக இருக்கா அம்பாள் சொல்லிவிட்டு அவங்க ஸ்ரீசக்கர பரீட்சை பண்ணி தனியாக எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வைக்கிறா. இந்த முண்டத்துக்கு என்ன செய்வான்னா
காப்பர் ஷீட்டில் அப்படியே லிங்க வடிவில் கவரேஜ் போட்டிருக்கா. அதில் ரவுண்டு ஒன்று இருக்குது, 2 கண், மூக்கு, வாய் அப்படி இருக்க மாதிரி இருக்கும். அழகாக பார்க்க தத்ரூபமாக மேனியாக்கும். பின்னாடி சுந்தரபிம்பம். டிவிஎஸ் கம்பெனி ஓனர் சுந்தரன் கிளேட்டனுடைய இது திரு வேணு சீனிவாசன். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணார் அவர், இந்த உன்னிகிருஷ்ணன் நம்பூதினு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஃப்ரெண்டு அட்வைசர். அவர் பிரகாரம் சொல்லி படைவேட்டில் போய் கிட்டத்தட்ட பல கோடி ரூபா செலவழிச்சாவா. ஃப்ரீயாகவே ஜனங்களுக்கு ரோடு போட்டு தர்றது, இதெல்லாம் எலக்ட்ரிஃபிகேஷன். அந்த ஊரில் இருக்கிற 8 திக்கிலே ஆஞ்சநேய பிரதிஷ்டை இருக்குது படைவேட்டில். ஒவ்வொரு ஆஞ்சநேயர் 10 அடி 10 அடி இருக்கும். அதெல்லாம் இது பண்ணி அங்கே யோக ராமச்சந்திர மூர்த்தி கோவில், பெரிய அழகான கோவில். டேஃபேயில் கூட 2 டிராக்டர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப உயரமானது வேணுகோபால சுவாமி. அதுக்கு எல்லாத்துக்கும் 16 கோவில் கும்பாபிஷேகம் பண்ணார் அவர். அப்புறமா பிள்ளை குழந்தை பிறந்தது அவளுக்கு. முதல்ல பொண்ணு தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ வரப்பிரசாதி. அவர் தான் வந்து நான் முதல்ல 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது அவ்வளோ நல்லா இல்லை கோவில். ரொம்ப கிராமாந்தர கோவில் அது. அவ்வளோ கிளீனினஸ். திரு வேணு சீனிவாசன் வந்து அவருக்கு கோடி புண்ணியம் அவருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ திருத்தமாக பண்ணி கருங்கல் இதுவாக பண்ணி அங்கே இருக்க ஜொனை, பச்சைக்கலை ஜொனை அது குளமாக மாற்றிட்டார். கருங்கல் படிக்கட்டு வச்சு இந்த ஜொனையை சின்ன குளமாட்டம் பண்ணி சச் அ பியூட்டிஃபுல் வே. அதாவது இந்த கோவிலாக அதுன்ற மாதிரி இருக்குது, அப்படி பண்ணியிருக்கார் அவர். அதே மாதிரி யோக ராமச்சந்திரமூர்த்தி கோவில். ராமர் வந்து யோகத்தை அப்படி உட்காந்தாமல் இருக்கும், பக்கத்தில் சீட்டை உட்காந்துருப்பார். எய்த்தா மாதிரி ஆஞ்சநேயர் வந்து ராமாயணம் படிப்பார். கிட்டத்தட்ட அது அந்த கருவறையே 10-15 அடி நீளத்துக்கு இருக்கும், 10 அடி அகலத்துக்கும் நீளத்துக்கும் இருக்கும், பெருசு. அங்கே அங்கே நெடுங்குன்றம் இன்னொரு இடத்துல இருக்குது. அங்கெல்லாம் வந்து சேத்துப்பட்டு, நெடுங்குன்றம், படைவேடு, இங்கெல்லாம் யோக ராமச்சந்திரமூர்த்தி தான். இங்கெல்லாம் ரொம்ப அழகான இடம். அப்போ ஏற்பட இந்த படைவேடில் கமண்டல நாக நதியிலேருந்து தண்ணி கொண்டு வரும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடக்கிறது. ரேணுகாதேவியின் தலை வெட்டப்பட்ட இடம் வெட்டுவானம். ஊர் பேரே கரெக்டாக இருக்கும். அது மாதிரி படைவேடு கட்டாயம் போகணும். ஒவ்வொருத்தவங்க பிராமின் கம்யூனிட்டிலேயே அந்த ஆத்தாக்கா டிஸ்ட்ரிக்டில் இருக்க நிறைய பேர் ஆற்றுல வந்து ரேணுகா தான் குலதெய்வமாக இருக்கும். ரேணுகா பேர் வச்சுருப்பார். பிராமணாளில் ரேணுகாலாம் நம்ம வேறு. ஆனால் நிறைய பேர் ஆற்றுக்கு ரேணுகான்ற பெண்மணி கட்டாயம் ஒரு குடும்பத்தில் ஒத்தியாக இருப்போம். நாத்தாக்கா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளில் சொல்கிறாங்க. அவ்வளோ ரம்மியமாக பண்ணியிருக்கார் அவர். அந்த சுத்தபிம்பமே அம்பாலே நேராக பிரத்யட்சமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். கட்டாயம் அங்கே சின்ன மலை மேலே முருகர் கோவில் இருக்குது. பெரிய மலை மேலே மேகங்கள்லாம் போகக்கூடிய இடத்துல வேணுகோபால சுவாமி கோவில் இருக்குது. கீழே யோக ராமச்சந்திரன் கோவில் இருக்குது. 8 திக்கிலே ஆஞ்சநேய பிரதிஷ்டை இருக்குது. பல கோவில்கள் எடுத்து அம்மையப்ப ஈஸ்வரன் தனியாக ஒரு கோவில் இருக்குது. எல்லா கோவிலையும் டிவிஎஸ் கம்பெனி தான் வந்து இது பண்ணி ஈவன் டுடே தே ஆர் மெயின்டைனிங் மெனி ஆஃப் தி டெம்பிள்ஸ். அவருக்கு ஆத்திரை கோத்திரம். ஸ்ரீமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் வந்து அவளுக்கு வந்து பிறந்தாத்துல சீவச கோத்திரம். ஸோ ஏதோ சம் கனெக்டிவிட்டி இருக்குது, இல்லைன்னா அங்கே போக சான்ஸ் இல்லை அவளுக்கு. இதுக்கு சொல்கிறேன், ரேணுகா பரமேஸ்வரி மாகிஷ்மதியிலே இருந்திருக்கா, இங்கேயும் இருந்திருக்கா. இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். எது உண்மைன்னா, ஒவ்வொரு மன்வந்தரத்துலேயும் இதே கதை இந்தியாவில் பல பகுதியில் நடக்கிறது. ஒரு மன்வந்தரத்தில் அங்கே நடந்திருக்கு, இன்னொரு மன்வந்தரத்தில் இங்கே நடந்திருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ அந்த ரேணுகா பரமேஸ்வரி சுரூபம் தான் கருமாரியம்மன். கருமாரியம்மன்ற பேர் 50 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ராமதாசர் தான் பேரே தோற்று வச்சு ரேணுகாவை தான் அங்கே கமண்டல நாக நிதி, இங்கே பாலி நிதி, இங்கே இந்த திருவேற்காடு பக்கத்தில் ஓடுறது பாலி நிதி. அந்தன பெண் உருவெடுத்து வந்தாங்க. அந்தணன் துணைவி ஜமதக்கினோட ஒய்ஃபு. அதனால் வந்து சக்கரை பொங்கல் தான் அங்கே பலியெல்லாம் கிடையாது, கோழி ஆடெல்லாம் பண்ண மாட்டாங்க அங்கே திருவேற்காட்டில். அதே அங்கே அந்த ஊரில் என்னென்னா தனியாக விபூதி இதுவே இருக்குது, மடுவே ஒரு இடம் இருக்குது. அங்கே விபூதியை நோண்டி பார்த்தா முகமாவாட்டம் ஒரு ஒயிட் கலரில் மெட்டீரியல் வரும், அதுதான் அங்கே பிரசாதம். இங்கே சாம்பல் கொடுத்துருந்தா, இப்போ நிறுத்திட்டா. இங்கே திருவேற்காட்டில் இந்த மஞ்சள் தண்ணியும் சாம்பலும் தான் விபூதியாக கொடுத்துருந்தா. அந்த விபூதி வந்து கருப்பு கலர்லாம் கிட்டத்தட்ட ஒரு கிரே கலரில் இருக்கும். இப்போ தே ஸ்டாப் ரைட், தே ஆர் கிவிங் ஒயிட் விபூதி ஒன்லி. இப்போ அந்த பழைய இது இப்போ எடுத்து இப்போ கோவில் வந்து ரொம்ப அழகாக இப்போ இருக்க ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டு திரு சேகர் பாபு அவர்கள் வந்து ரொம்ப எடுத்து கட்டுறா. கம்ப்ளீட்டாக கருங்கல் கட்டணமாக கட்டிகிட்டு இருக்கா. ஒரு வருஷத்தில் ஆயிடும் போல் கும்பாபிஷேகம்லாம். அந்த ரேணுகா தான் இங்கே கருமாரியம்மன். கருமாரியம்மன் தனியாக ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும்.
சரி, ரேணுகை தான் கருமாரி. சரி, இந்த ரேணுகா வந்து மாக்கிஷ்மதியில் ஒரிஜினலாக வந்திருக்கா, கொடைவேட்டில் அடுத்த ஜெனரேஷனில் வந்திருக்கா. இதை சொல்லி இதை ஜனங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஏன்னா வந்து படைவேட்டில் போனால் ரேணுகா பரமேஸ்வரி எழுத்தா மாதிரியே பரசுராமர் நிற்பார். நந்திகேஸ்வர் கோயிலில் பின்னாடி பரசுராமர் இருப்பார். அங்கே கட்டாயம் பார்க்க வேண்டியது. யோக ராமச்சந்திரமூர்த்தியிலே பரசுராமருக்கு தனி சன்னதி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இட் ஷோஸ் பரசுராம ஆல்சோ லிவ்டு ஹியர் அப்படின்னு வருது கதை. சரி, நம்ம அறிவியல் பூர்வமாகவும் சரித்திரபூர்வம் ஆராய்ச்சி பார்க்குறோம் சார். அதெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். நான் மாகேஷ்மதி வரைக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் இங்கேயே நான் போயிருக்கேன். 2 இடத்துக்கு போனதுனால நான் சொல்கிறேன் அந்த கதையை. இதை புரிஞ்சுக்கணும். கருமாரி அம்மன்றது ரேணுகா பரமேஸ்வரி தான். ஆனால் இங்கே வந்து கோரப்பல்லாம் கிடையாது. அவளுக்கு நல்ல சௌமியமான ஃபேஸ் தான். இந்த தலைக்கு சிரசு, எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் இருக்கு. ஒருத்தரோட மூஞ்சியை சொன்னாதான் நம்ம குண்டா உடம்பு பார்த்தா குண்டா ஒரே மாதிரி நிறைய பேர் இருப்பாள். ஸோ இந்த முகத்தை பார்த்தா ஐடென்டி பண்ணுறோம். ஸோ அதனால தான் அந்த தலை சிரசு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த சிரசினாலே கருமாரி அம்மன் சொல்ல. கருமாரி அம்மன் இல்லை, அது ரேணுகா. ரேணுகை தான். ரேணுகைக்கு இன்னொரு பேர் தான் இவா வச்ச பேர் கருமாரி அம்மன். ஸோ புராணத்தில் கருமாரி அம்மன்ற பேரெல்லாம் கிடையாது, அதையும் சொல்கிறேன். சரி, ரேணுகா பரமேஸ்வரி தான் இப்போ கருமாரி அம்மனாக தமிழில் நம்ம சொல்கிறோம். இதை சொல்லி இந்த 184வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.